ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் ஓய்வு நாளுக்கென்று தேவ செய்தி கேட்க வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளை தொடர்ந்து நடத்த போகிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மளை வழி நடத்த போகிறது. இந்த வேளையில் வார்த்தைக்காக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான தருணத்தில் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளுக்கென்று ஆண்டவருடைய வார்த்தைகளை எங்களுக்கு தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி நன்றி. உம்முடைய சமூகத்தை தேடி ஓடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீர். சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுதே சத்தியம் விடுதலையாக்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவையற்ற காரியங்களிலிருந்து குழப்பத்திலிருந்து கர்த்தாவே என்ற பிரசங்கத்தில் விடுதலையாக்கி என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, பத்திரப்படுத்தும். தொடர்ந்து உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, தேவ பிரசன்னத்துக்குள்ளாக நம்ம ஒவ்வொரு நாளும் கடந்து போக வேண்டும். தேவ பிரசன்னம் இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்மளால ஜீவிக்கவே முடியாது. ஆமென். வார்த்தை, அந்த வார்த்தை தான் நமக்கு பலனையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நடத்தும். ஆகையால நீங்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் கூட நம்முடைய சபைக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த நாட்களில் ஆகஸ்ட் 15 நம்முடைய சபையிலிருந்து நம்ம ஒரு பெரிய எழுப்புதல் கூட்டத்தை நம்ம ஆயத்த பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அதற்காய் ஜெபித்துக் கொள்ளுங்க. வருகிற ஆகஸ்ட் 15 மிகப்பெரிய ஆசீர்வாதம் உள்ள நாளாய் அது அமைய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இந்த இடம் முழுவதும் இந்த வாலிபர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடணும். பாவத்தின் மத்தியில், பாவத்தின் விபச்சாரத்தின் மத்தியில், ஸோ எல்லா அக்கிரமத்தின் மத்தியில் விழுந்து போன வாலிபர்களை மீட்டெடுக்கும்படியாய் ஒரு பெரிய காரியம் அந்த நாளில் நம்ம உண்மையாகவே நம்ம சந்திக்க வேண்டும். ஸோ ஆகையால் நீங்கள் எல்லோரும் அதற்காய் ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே ஆசீர்வாதத்தை நடத்தும்படியாய். ஆமென். ஸோ இப்பொழுதும் இன்றைய தினத்தில் கர்த்தர் நம்மோடு பேச வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் எப்பொழுதும் நமக்கு முன்பதாக வெளிச்சமாக இருக்கிறது. ஸோ நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையின் காரியங்களை நடந்து போவதற்கு அந்த வெளிச்சம் அவசியம். வேதமே வெளிச்சம் அல்லவா? ஸோ ஆகையால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, யோசுவாவை குறித்து கர்த்தர் அடியனிடத்தில் காலை வேளையில் பேசினார். யோசுவா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இன்றைய தினத்தில் யோசுவா முகம் குப்புற விழுந்து அழுது கிடக்கிறான். ஏன் அவன் அழுகிறான்? என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தராகிய தேவன் அவங்களை கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை, மோசேக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது யோசுவா. யோசுவா நடத்தி வரும்போது ஒரு மிகப்பெரிய பட்டணம் எரிகோ பட்டணத்தை அவர்கள் ஜெயிக்கிறார்கள். ஆச்சரியமான முறையில் கர்த்தர் ஜெயித்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வந்த உடனே ஆயி பட்டணம் கொஞ்சம் கிட்ட தான் இருக்கு. அது ரொம்ப சின்ன பட்டணம். அந்த பட்டணத்தை பார்த்ததுமே வேவு பார்க்கும்படி ஜனங்களை அனுப்புகிறான். அங்கே அனுப்பும்போது அவர்களை பார்த்துட்டு வந்து சொன்னவங்க, அது ரொம்ப சின்ன பட்டணம், நிறைய பெரிய விஷயம்லாம் கிடையாது, நம்ம அவ்வளோ பேர் போக வேணாம், ஒரு 2000 பேர் 3000 போய் ஈஸியாக போய் அதை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவங்க சொல்லுகிறார்கள். உடனே அவரும் அனுப்புகிறார். ஆனால் போனவர்கள் என்ன நடந்தது அப்படின்னா, அங்கே போனவர்கள் 36 பேரை அவர்கள் வெட்டி போட்டார்கள். அவங்களுக்கு அந்த இடத்துல தோல்வி வருகிறது. இந்த தோல்வி முகத்தோடு இவர்கள் ஓடி வருவதை யோசுவாவால் தாங்கிக்க முடியல. ஆண்டவரே, நாங்கள் பெரிய எரிகோவை தாண்டினோம், பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தாண்டினோம், ஆனால் இந்த சின்ன பட்டணம், இந்த சின்ன விஷயம், இதில் போய் நாங்கள் விழுந்துட்டோமே ஆண்டவரே, இது என்ன இவ்வளோ இதுவாக இருக்கேன்னு அவனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அந்த சின்ன காரியம் நினச்சது பெரிய தோல்வி ஆயிடுச்சேன்னுட்டு அவன் ஏற்றுக்கொள்ளாமல் முகம் குப்புற விழுந்து அழுகிறான், புலம்புறான். 7ஆம் வசனத்தில் நம்ம வாசிச்சோம்னா, ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எங்களுக்கு ஏன் இது நேரிட்டது? எங்களை ஏன் அழிக்க ஒப்பு கொடுத்தீங்க? ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த தோல்வி நடந்தது? நன்மை நடக்கும் நினைச்சேன், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது? ஹல்லேலூயா. இவன் யோசுவா அழுகிறது மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபமா இருக்குது. காலை வேளையில, ஆண்டவரே எனக்கு இவ்வளோ துக்கமா இருக்குது ஆண்டவரே, பெரிய பெரிய காரியத்தெல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன், பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன், இந்த சின்ன விஷயம் ஆண்டவரே, இந்த ஒரு வார்த்தையை ஆண்டவரே என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல, இந்த சின்ன காரியத்தில் போயிட்டு வெளியில வந்தெல்லாம் நினைச்சா நான் மாட்டிக்கிட்டேன் ஆண்டவரே, இது ஏன் எங்களுக்கு அசிங்கப்படுத்துச்சு? எங்களை ஏன் இது வெக்கப்படுத்துது? எங்க குடும்பம் ஏன் அசிங்கப்படுது? ஏன் ஆண்டவரே இந்த சின்ன காரியத்தில் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு யோசுவா புலம்புவது போலவே இந்த நாட்களில் நீங்கள் புலம்புனா, இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பேச வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தோல்வியை கர்த்தர் அனுமதிக்கிறார், ஒரு பிரச்சனையை உள்ளே அனுமதிக்கிறார் கர்த்தர் என்றால் அதற்கு பின்பதாக காரணம் இல்லாமல் கர்த்தர் எதையுமே அனுமதிக்க மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்களை, இந்த ஓய்வு நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அந்த நிலையிலிருந்து யோசிங்க. எங்கே விழுந்தோம், எங்கே இடறினோம், எங்கே தடுமாறினோம், எந்த இடத்துல இந்த காரியம் நேரிட்டது நீங்க பார்க்கணும். பார்த்தீங்கன்னா, அங்கே கர்த்தர் எரிகோ பட்டணத்தை பிடித்து உள்ளே வரும்போதே கர்த்தர் சொல்லிட்டார். யோசுவா 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசித்தோம் என்றால், சாபத்தீரானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்ளுகிறதினாலே நீங்கள் சாபத்தீராகாதபடிக்கு இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீராக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும்
நீங்கள் சாபத்தீடானதுக்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென், ஹalleluya. முன்னதாகவே கர்த்தர் சொல்லிட்டார், நீ எச்சரிக்கையா இரு. நீ ஜெயிச்சிட்டு வந்ததுமே அந்த ஊர்ல இருக்கிற எந்த காரியமும் நீங்க தொடக்கூடாது. அது யாருக்குரியதுன்னு வசனம் சொல்லுகிறதுனா, அந்த வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் எல்லாமே கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அவைகள் கர்த்தருடைய பொக்கிஷத்துல சேர வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென், ஹalleluya. முன்னதாகவே சொல்லிட்டாரு, அது மேல நீ கவனமா இருக்கணும். அந்த விஷயத்தை நீங்க எதுவும் பண்ணக்கூடாது, அது கர்த்தருக்குரியதுன்னு. அந்த இடத்துல யோசுவா அதை குறித்து ஒரு கவனம் இல்லாம அதை விட்டதுனால அங்கே என்ன நடந்தது அப்படின்னா, இந்த ஜனங்களோட இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒரு மனிதன் அவங்களுடைய சாபத்தீட்டான பொருளை அவன் எடுத்து வைத்துக் கொள்ளுகிறான், கூடாரத்துல ஒளித்து வைத்துக் கொள்ளுகிறான், எதுவுமே தெரியாத மாதிரி அங்கிருந்து எல்லாவற்றையும் எடுத்து வருகிறான். பாத்தீங்கன்னா அவன் யோசுவா 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம் என்றால், கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனு சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். ஆமென், ஹalleluya. சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு மனிதன், அவனை பாத்தீங்கன்னா அவன் பேர் ஆகான் என்று சொல்லப்படுது. அவன் என்ன பண்ணினா அப்படின்னா, அது எல்லாத்தையும் அவன் கூடாரத்தில் எடுத்துட்டு போய் கர்த்தர் தொடக்கூடாதுன்னு சொன்னதை, சாபத்தீட்டு என்று சொன்னதை, இந்த விஷயத்தை அந்த இஸ்ரவேல் கூட்டத்தில் இருக்கிற ஒரு மனிதன் எடுத்து ஒளித்து வைத்துக்கிறான். தவறுதலாய் சில காரியங்களை அவன் செய்து செட்டப் பண்ணிட்டான். இப்போ இந்த விஷயம் தான் யோசுவாவுக்கு தெரிகிறது. ஹalleluya. தேவன் அதை வெளிப்படுத்துகிறார், ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். இந்த கோத்திரத்தை எல்லாத்திலையும் எடுத்து பார்த்தா குறிப்பு பேர் யார் பேர் வருதுன்னா, கடைசியில் ஆகான் பேர் வருகிறது. வந்தபோது அவன் ஒத்துக்கிறான், நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், இதனால தான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். ஸோ இன்றைக்கு ஏதோ ஒரு காரணம் ஒன்று இருந்தால்தான் கர்த்தர் நம்மை பலவீனத்திலையோ நம்மளை தோல்வியிலும் ஒப்பு கொடுப்பார். தேவையில்லாமல் கர்த்தர் யார் வீட்டுக்கும் தோல்வியை கொடுக்க மாட்டார், தேவையில்லாமல் யார் வீட்லையும் ஆண்டவர் பிரச்சனையை கொடுக்க மாட்டார், தேவையில்லாமல் காரியங்கள் உள்ளே வராது. ஆனால் எந்த விஷயமும் அறிதலும் இல்லாமல் புரிதல் இல்லாமல் உட்கார்ந்து தேவையற்ற காரியமா அழக்கூடாது. ஏன் அழணும்? இவன் உட்கார்ந்து அழுகிறான், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு அழுகிறான். ஆண்டவரே எனக்கு ஏன் தோல்வி, எனக்கு ஏன் தோல்வி? நான் தோல்வியின் காரணங்கள் தெரிந்ததுக்கு அப்புறம் தான் தெரிந்தது. ஆரம்பிக்கும் போதே நம்ம கவனமா இருந்திருக்கலாமே, நம்ம விட்டுட்டோமே என்று. ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனாகிய கிறிஸ்து உங்களோடு பேச வல்லவராய் இருக்கிறார். சாபத்தீட்டான ஒன்று நம்முடைய வாழ்க்கையில உள்ள இருக்கக்கூடாது, நம்ம வீடுகளில இருக்கக்கூடாது, உங்களுடைய இருதயங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. என கர்த்தர் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமானவர்கள். தேவன் உங்களுடைய ஆலயத்தில் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். அப்ப இருதயத்தை நம்ம சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம வீட்டுக்குள்ளேயும் எந்த விதமான சாபத்தீட்டான பொருட்களையும் நாம் உள்ளே கொண்டு வரக்கூடாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பாருங்க, முகம் குப்புற விழுந்தா கர்த்தர் பேசுவார், கண்டிப்பா பேசுவார். யாரெல்லாம் முகம் குப்புற விழுந்து ஆண்டவரே என்னை மன்னியும் ஒப்பு கொடுக்குறீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் வந்து இடைப்படுவார், அவங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கும் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இதே மாதிரி எலியாவும் முகம் குப்புற விழுந்து அழுது கிடக்கிறான். விழுந்து அழுது கிடக்கும்போது கர்த்தர் கேட்கிறாரு, நீ ஏன் இப்படி விழுந்து கிடக்கிற? சோ எசபேலுடைய வார்த்தை அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான வார்த்தையா இருக்கும். நாளைக்கு இந்நேரத்துல உன்னை கொன்னுடுறேன் பாருன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த ஒரு வார்த்தைக்கு இந்த எலியான்றது சாதாரண ஆள் கிடையாது. அவர் நினைச்சா மழை வரும், நினைச்சா மழையை நிறுத்துவார். அவர் பெரிய அற்புதமான ஒரு தீர்க்கதரிசி. ஆனா அவருடைய வாழ்க்கைக்குள்ள அவர் முகம் குப்புற விழுந்து அழுது புலம்புறாரு. ஐயோ என்னால முடியலன்னும் போது கர்த்தர் அனுப்புகிறார். யார் அனுப்புறார் தெரியுமா? வாசிக்கலாம், 19:5 வாசிக்கிறோம், வாசிப்போம். ஒரு சூரிய செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். ஆமென், ஹல்லேலூயா. எழுந்திருந்து போஜனம் பண்ணுன்னு சொல்லி முகம் குப்புற விழுந்து அழுது கொண்டிருந்தவனை கர்த்தர் எழுப்பினார். ஆமென். ஸோ என் தேவனாகிய கர்த்தர் எப்பேற்பட்ட தேவன் தெரியுமா? நாம எதுக்கு அழுகிறோம் என்றால், நீங்க அழணுன்றது தேவனுடைய திட்டம் அல்ல. நீங்கள் அழுகிற அழுகைக்கு காரணத்தை அவர் சொல்லி தட்டி எழுப்பி அவனை 40 நாள் அளவும் ஆண்டவர் வந்து கடந்து போய் அவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற செய்தார். அதே மாதிரிதான் யோசுவாவும் அவன் அழுததுக்கான காரணம் எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காரியம் சாபத்தீட்டானது உனக்குள்ள ஒன்று இருக்கிறது, அதை நீ வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னார். அழுகிற தேவ பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் யாரெல்லாம் அழுகிறார்களோ, எதுக்கு அழுதாலும் சரி அந்த காரணத்தை சரியாய் கர்த்தர் சொல்லி அவர்களை கடந்து போக செய்வார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கும் நீங்கள் ஒருவேளை கடந்து போயிருக்கலாம். ஆண்டவரே என்னால முடியல, ஆண்டவரே என்ன இந்த வார்த்தை எனக்கு கொல்லுது, ஆண்டவரே இந்த வார்த்தை என்னால கேட்க முடியல, ஆண்டவரே ஆண்டவரே போதும் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி அழுதா கூட கர்த்தர் இந்த வேளையில தூதர்களை அனுப்பி பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எழுந்து கடந்து போக வேண்டிய பயணம் நிறைய இருக்கிறது. யோசுவாவே நீ பயணம் பண்ண வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. சோ எலியாவே நீங்கள் பயணம் பண்ண வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. அன்பு மகளே, நீங்கள் பயணம் பண்ண வேண்டிய காலங்கள் நிறைய இருக்கிறது. இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான விசுவாசிகளே, உங்களுடைய பயணங்கள் வெகு தூரமா இருக்கிறது. சோ போகிற காரியங்களில் சாபத்தீட்டு மாத்திரம் இராதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்கள் முகத்தை காண்கிறவர் ஒரு நாளும் உங்களை வெக்கப்பட விட மாட்டார். பாருங்க, வேத வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா, எழும்பி
பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. தேவன் ஒரு திட்டமாக தான் யோசுவாவை கொண்டு நடத்தினார். ஆனால் நடுவில் இருந்த ஒரு பிரச்சனை நிமித்தமா அவன் தள்ளாடி தடுமாறி விழ பார்த்தான். அதே மாதிரி தான் எலியாவும் ஒரு பெரிய பிரயாணத்துக்காக கர்த்தர் அழைப்பினார். ஆனால் ஒரு வார்த்தையில் அவர் தள்ளாடி தடுமாற நினைத்தான். இந்த வேளையில் எதையாக ஒன்று நிமித்தமா நீங்க ஸ்ட்ரக்கை நிற்காதீங்க, கடந்து போங்க. ஒரு பெரிய பிரயாணத்துக்கு உண்டு, பெரிய ஆசீர்வாதம் உண்டு, ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சோ உங்கள் மனம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் உங்களை எழுப்பி நிற்க வைத்து காலூன்றி நிற்க செய்வார். தூதனை அனுப்பி நீ எதுக்காக அழுகிறீர்களோ, எதுக்காக பலவீனப்பட்டீர்களோ, எதற்காக சோர்ந்து போனீர்களோ அதை நிற்க வைப்பார். தானியேல் புத்தகம் நம்ம 10ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம் என்றால், அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகி தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தையை அவன் இடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். ஆமென், ஹல்லேலூயா. தானியேலை கர்த்தர் தூதனை அனுப்பி எழுப்பி நிற்க வைத்தார். தரிசனத்து நிமித்தமாய் பலவீனப்பட்ட தானியேலையும் கர்த்தர் எழுப்பி நிற்க வைத்தார். தடுமாற்றமான சூழ்நிலையா, நீ பயப்படாதே, கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஒரே ஒரு கான்செப்ட் தான், உங்களுக்குள்ள பயணம் பெரியது, அந்த பயணத்துக்குள்ள டிஸ்டர்ப் ஆகிற விஷயம் கவனமாக இருங்க. எந்த இடத்துலையும் இடரல் வரக்கூடாது. போகிற பிரயாணங்களில் எங்கேயும் இடரல் வரக்கூடாது. யோசுவாவுக்கு தெரியாமலே அங்கே ஆகான் இருந்தான், ஒரு இடரல் உண்டாக்கினான். இந்த இடத்துல எலியாவுக்கு இடரல் உண்டாக்கத்தக்கதா எசபேல் இருந்தா. இடரல் உண்டாக்க உங்களுக்குள்ள யார் இருக்கிறாங்கன்னு பாருங்க. எல்லா இடரல்களையும் தூக்கி போட்டு சாபத்தீட்டான காரியங்களை உங்களிருந்து விலக்கி உங்கள் இருதயங்களையும் உங்கள் வீடுகளிலும் உங்களுடைய உபவாச ஜெபங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுங்க. என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பேச வல்லவராயிருக்கிறார். நிறைய காரியங்களை கர்த்தர் பேசி உங்களை வழி நடத்தும் அவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். தம் தூதனை அனுப்புவார். ஸோ வழியெல்லாம் உங்களுக்கு போதித்து உங்களை வழி நடத்தும் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஆகையால உங்கள் அழைப்பு மேலானது, உங்களுடைய காரியம் மேலானது. உங்களுடைய வழிகளில் நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த பிரசங்கம் உங்களுக்கு சொல்லுகிறது. எந்த இடத்துல இடறுகிறீர்களோ, எந்த காரியத்துக்காக இடறுகிறீர்களோ, எதனால இந்த பிரச்சனை வீட்டுக்குள்ள வந்ததோ, எதனால இந்த பிரச்சனை உங்க காரியங்களுக்குள்ள வந்ததோ, அதை எல்லாம் கண்டறிந்து நீங்கள் கடந்து போக வேண்டும், எழும்பி பிரகாசிக்க வேண்டும், நீங்கள் தேவ சமூகத்துக்கு ஓட வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் ஆண்டவரே ஏசப்பா, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, ஒரு பெரிய பிரயாணம் நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லி விசுவாசத்தோடு ஓடிக்கிட்டு இருந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சறுக்கலை ஆண்டவரே அவன் காணும்படியாய் ஆண்டவரே நடந்தது. இந்த வேளையில் இதே மாதிரி கர்த்தாவே இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி. எங்கேயாவது இடரல் உண்டானா, சாபத்தீட்டானது உண்டானா ஆண்டவரே, அப்பா தேவையற்ற வார்த்தைகள் விதைத்திருந்தா எல்லா சாபத்தீட்டான காரியங்களையும் ஆண்டவரே, தேவையற்ற வார்த்தைகளையும் ஆண்டவரே, தேவையற்ற காட்சிகளையும் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். இடரல் உண்டாக்குகிற எல்லாவற்றையும் தூக்கி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் வெளியேற்றுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய பயணத்தில் இந்த பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். விசுவாசத்தோடு, பக்தியோடு, பரிசுத்தத்தோடு, குடும்பத்தோடு ஆண்டவரே சாட்சியாய் வாழ கிருபை தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த பிரசங்கம் ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளாக கடந்து போகட்டும். ஆண்டவர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கட்டும், ஆசீர்வாதத்தை கட்டளிடும். இந்த வேளையில வியாதியோடு பலவீனத்தோடு யாராக இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டுதா எல்லா வியாதி பலவீனம் நீங்கி பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டு வழிநடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.